சிவாய் நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க இருப்பது சீர்காழி பிரம்மபுரீஸ்வர் சட்டைநாத சுவாமி கோவிலை பற்றியதுதான். சட்டைநாத சுவாமி கோவில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் சம்பந்தரின் அவதாரத்தலம் எனப்படுகிறது. சம்பந்தர் ஞானப்பால் உண்டமை, பிரம்மன் வழிபட்டமை, புறா வடிவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் பேறு பெற்றமை முதலிய பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலம். திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று உலகம் உய்ய திருப்பதிகம் பாடியது இத்தலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 14வது தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 14வது தேவார தலமாகும். மேலும் திருவாசக திருத்தலங்களில் இது ஒன்று என்ற பெருமையும் கொண்ட தலமாகும். மேலும் தேவார முதலிகள் மட்டுமன்றி மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார் என்று பல அருளாளர்களும் இத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளார்கள். இனி இக்கோவிலின் தல வரலாற்றை நாம் பார்க்கலாம். இந்த பேர அண்டத்தை சுற்றி வளைந்து கிடக்கும் பெருங்கடல் ஊழி காலத்தில் பொங்கி எழுந்து அண்டத்தையே அழித்த பொழுது உமா மகேஸ்வரர் பிரணவத்தை தோணியாக கொண்டு கடலில் மிதந்து இத்தலத்திற்கு வந்து தங்கி திரும்பவும் அண்டத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பது நம்பிக்கை. இரணியனது உயிரெடுக்க நரசிங்கம் அவதாரம் எடுத்த திருமால் அகங்கரித்து தெரிந்த பொழுது அதனை அடக்கி அதன் எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் தரித்த வடுகநாதரே சட்டைநாதர் என்று தல வரலாறு கூறுகிறது. இது சிவனது பைரவ மூர்த்தங்களில் ஒன்று. இவரையே ஆபத்து தாரணர் என்று மக்கள் வணங்குகின்றனர். இதே சட்டைநாதர் முத்து சட்டைநாதர் என்ற பெயரோடும் கோவிலின் வலம்புரி மண்டபத்தில் யோகஸ்தானத்தில் அஷ்ட பைரவர் ரூபத்திலும் காட்சி அளிக்கிறார். இனி இந்த கோவிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம். இந்த கோவில் ஒரு மாட கோவில் ஆகும். கோவில் 3 தளங்களை கொண்டதாக இருக்கிறது. பெரிய பகுதியில் இறைவன் தோணியப்பர், சட்டைநாதர் எல்லாம் உள்ளனர். வடபக்கத்தில் திருநிலை நாயகி கோவில் உள்ளது. அக்கோவிலின் முன் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்த கரையிலே தான் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டிருக்கிறார். 2 கோயில்களுக்கும் இடையில் மேற்கு கோடியில் ஞான சம்பந்தருக்கு தனித்தொரு கோவிலும் உள்ளது. கோவிலில் நுழைந்து ஆஸ்தான மண்டபத்தை கடந்தால் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரி ஈஸ்வரரை காண இயலும். அவருக்கு வலப்பக்கத்தில் மகா மண்டபத்தில் ஞான சம்பந்தவர் உற்சவ மூர்த்தியாக இருக்கின்றார். இந்த உற்சவர் சின்னஞ்சிறு குழந்தை வடிவில் பால்வடியும் முகத்தோடு இருப்பார். இவர் கையில் வழக்கமாக இருக்கும் பொற்றாளம் இராது. இடது கையில் சிறு கிண்ணத்தோடு இருப்பார். வலது கையோ தோடுடைய செவியனாம் தோணிபுரத்தானை சுட்டி காட்டும் வகையில் இருக்கும். இந்த மாடக்கோவிலின் மேற்பிரகாரத்தில் விமானம் வடிவில் உள்ள கட்டுமலை மீது எளிதாக நாம் ஏறலாம். அங்கே அந்த மலை மீது குரு மூர்த்தமான தோணியப்பர் பெரியனாகியுடன் காட்சியளிக்கிறார். அவருக்கும் மேல் தளத்திலே மலை உச்சியில் தென் திசை நோக்கியவர் சட்டைநாதர் நிற்கிறார். தோணியப்பரும் சட்டைநாதரும் சுதையாலான திரு உருவங்களை. இங்குள்ள திருஞான சம்பந்தரின் கோவிலில் செய்யப்படும் அர்ச்சனையானது முருகப்பெருமானுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி செய்யப்படுகிறது. இதன் காரணத்தை நாம் திருஞான சம்பந்தர் வரலாறு மூலம் தெரிந்து கொள்ளலாம். திருஞான சம்பந்தர் சைவமும் தமிழும் தழைக்கவும் உலகம் உய்யவும் முருகப்பெருமானின் திரு அவதாரமாக அவதரித்தவர். சீர்காழி இரட்டை தெருவில் வசித்து வந்த சிவபாத இருதயர், பகவதி அம்மையார் ஆகியோரது மனம் உருகிய வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானே மகவாக பிறக்கும்படி அருள் புரிந்தார். அதே போன்று 7ஆம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை திருநாளன்று சம்பந்தர் அவதரித்தார். சம்பந்தர் 3 வயதாக இருந்த பொழுது ஒரு நாள் தனது தந்தையுடன் சட்டைநாதர் கோவிலுக்கு சென்றார். சம்பந்தரை கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குளக்கரையில் அமர வைத்துவிட்டு சிவபாத இருதயர் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை ஜெபித்தபடி நீராடினார். சிறிது நேரம் ஆகியும் தந்தை வெளிவராததை கண்டு சம்பந்தர் மலை மீது காட்சியளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மே, அப்பா என அழுதார். இதை கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அழும் குழந்தை அருகே வந்தனர். அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியுடன், உனது குமரன் அழுகிறான்,
இவனுக்கு உன்னுடைய தனத்தில் இருந்து பால் ஊட்டுவாயாக என்று திருவாய் அருளினார். அதே போன்று பார்வதி தேவியும் தனத்தில் இருந்த பாலை பொற்கணத்தில் எடுத்து குழந்தைக்கு ஞான பாலை ஊட்டினார். அது முதல் சம்பந்தராக இருந்தவர் திருஞான சம்பந்தராக போற்றப்பட்டார். பின்னர் சுவாமி அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறைந்தனர். நீராடி வந்த சோபாதையர் திருஞான சம்பந்தர் கடைவாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு யாரிடம் பால் வாங்கி குடித்தாய் என்று கிண்ணத்தை பற்றி தூக்கி எறிந்தார். அந்த பொற்கிண்ணம் எதிரில் உள்ள சுவரில் மோதி நின்றது. தற்பொழுதும் அச்சுவடை நாம் கோவிலில் காணலாம். பின்னர் ஒரு சிறு குச்சியால் திருஞான சம்பந்தரை அடித்து யாரிடம் பால் குடித்தாய் என்றார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் தனது சுட்டு விரலால் அம்மையுடன் தோன்றிய அப்பனை சுட்டிக்காட்டி தோடுடைய சிவியன் என தொடங்கும் முதல் திருப்பதிகத்தை பாடினார். இதனை பார்த்த சிவபாதையர் தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தரை வணங்கி கொண்டாடினார். அது முதல் வேதநெறி தழைத்தோங்க தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி திருப்பதிகங்களை பாடி வரலானார். இனி இக்கோவிலின் சிறப்புகளை நாம் பார்க்கலாம். காசியில் பாதி காழி என்பது பழமொழி. காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம், காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும். எனவே எல்லாவற்றிற்கும் இது மூலக்ஷேத்திரம் ஆகும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான். சீர்காழி பெரிய கோவில் எனும் சட்டநாதர் கோவில் 4 கோபுர அமைப்புகளுடன் உள்ளது. இங்கு பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அம்மன், சட்டநாதர், தோணியப்பர், உமா மகேஸ்வரி, திருஞான சம்பந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்து வருகின்றனர். திருஞான சம்பந்தர் சன்னதியில் பெருமான் லிங்க வடிவமாகவும் அம்மையார் திரசுந்தரி என்ற திருநாமத்திலும் அருள்பாலிக்கிறார்கள். 3 மூர்த்தங்களை உடையது. திரு கைலாயத்தை தனக்கு சிறப்பிடமாக கொண்டு வீற்றிருக்கின்ற சிவபெருமான் குரு மூர்த்தமாக மக்களுக்கு உபதேசம் செய்தும், லிங்க மூர்த்தமாக பல தலங்களில் கோவில் கொண்டொருளையும், சங்கம மூர்த்தமாக அன்பர்களுக்கு வேண்டுவன அளித்தும் அருள் செய்து வருகிறார். 3 மூர்த்தமாக பல கோவில்களில் தனித்தனியே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் இங்கு 3 மூர்த்தங்களாக ஒருங்கே அருள்பாலிப்பது இங்குள்ள சிறப்பு அம்சமாகும். உலகமே கடல் நீரால் சூழ்ந்த பொழுது சீர்காழி மட்டும் அழியாமல் நின்றதை கண்ட சிவபெருமான் தோணியில் வந்து இங்கு கரை சேர்ந்ததால் தோணிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு சீர்காழி தலமானது 12 காரண பெயர்களை கொண்டுள்ளது. சிவன் பார்வதி உருவ வழிபாடாக கைலாய காட்சியாக வேறு எங்கும் காண முடியாத அற்புத தரிசன காட்சியாகும் தோணியப்பர், உமாமகேஸ்வரி சுவாமிகளுக்கு ஆண்டிற்கு 8 முறை தைல காப்பு எனும் சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும்தான் இப்பெருமான் வீதி உலா எழுந்தருளிருக்கிறார். காளிங்கன் என்னும் பாம்பு பூஜித்தமையால் ஸ்ரீகாழிபுரம் என்றும் நாளடைவில் மருவி காழி சீர்காழி என்று ஆனது. திருஞான சம்பந்தர் இக்கோவிலில் சுவாமி சன்னதிக்கு இடப்பாகத்தில் அம்மன் சன்னதிகளுக்கு நடுவில் தனி சன்னதியில் மூலவராக அருள்பாலிக்கிறார். இவ்வமைப்பு அம்மையப்பருக்கு இடையே முருகப்பெருமான் எழுந்த அருளியிருக்கின்ற சோமாஸ்கந்த வடிவை நினைவூட்டுவதாக உள்ளது. அதே போல உற்சவர் திருஞான சம்பந்தர் பிரம்மபுரீஸ்வர சுவாமி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் சன்னதியில் பக்தர்களுக்கு நாள்தோறும் ஞானப்பால் வழங்கப்படுகிறது. அதே போல் திருஞான சம்பந்தருக்கு ஆண்டிற்கு 7 முறை சிறப்பு வழிபாடும் புறப்பாடும் நடைபெறுகிறது. காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம். இங்கு அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்கள் உருவமாக உள்ளனர். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த வீடு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் தெருவில் அமைந்துள்ளது. தற்போது அந்த வீட்டில் தேவார பாடசாலை நடைபெற்று வருகிறது. மேலும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரின் நட்பை பெற்று அவரால் அப்பர் என்ற பெயரும் பெற்ற கோவில் இது. சுந்தரர் இங்கு வந்தபொழுது இது சம்பந்த பெருமான் அவதரித்த பதியாகும் என்று மிதிப்பதற்கு அஞ்சி நகர்ப்புறத்து நின்று பாட இறைவர் காட்சி தந்த பதியும் ஆகும். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சம்பந்தரை வணங்கி அவருடைய பதிகங்களை யாழிலிட்டு வாசித்து சம்பந்தருடன் இருக்கும் பெருமை பெற்ற பதியும் ஆகும். கணநாத நாயனார் அவதரித்த ஊராகும். இத்திருக்கோவில் வளாகத்தில் கணநாத நாயனரின் திருவுருவ சிலையும் உள்ளது. 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவ சமாதி ஆகியுள்ளார். சிவன் கோவில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடமும் உள்ளது.
இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை நாம் தரிசிக்க முடியும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கின்றது. இரவு 12 மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சார்த்தி வடமாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயாசம் நைவேத்தியமும் செய்யப்படுகிறது. இக்கோவிலின் தலைமரம் பாரிஜாதமாகும். பவழமல்லி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம், சூல தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், வைணவ தீர்த்தம், ராகு தீர்த்தம், ஆழி தீர்த்தம், சங்க தீர்த்தம், சுக்ர தீர்த்தம், பராசர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், கௌதம தீர்த்தம், வன்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கேது தீர்த்தம், அண்ட தீர்த்தம், 14 புராண தீர்த்தம், புறவ நதி, கழுமல நதி, விநாயக நதி என்று 22 தீர்த்தங்கள் இக்கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவாதிரையில் பிரம்மோற்சவம் தொடங்குகின்றது. இதில் 2ஆம் நாள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்மதீர்த்தத்தின் கரையில் நடக்கின்றது. அன்றைய தினம் ஞானசம்பந்தருக்கு நைவேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவி கிடையாது என்பதும் ஐதீகம். மேலும் நல்ல ஞானமுள்ள குழந்தை பிறக்கும் என்பதும் நம்பிக்கை. இக்கோவில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் சட்டைநாதர் கோவில் அமைந்துள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த சீர்காழி கோவிலை நாமும் தரிசனம் செய்து அருள் பெறலாம். இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலத்தில் நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். செவியன் வினை ஏறிவன் மதிசூடி தோடுடைய செவியன் வினை ஏறிவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி Come on.